ஆன்மீகம் முத்தமிழில் ஆன்மீக வழிபாட்டு அடிப்படையில் நவக்கிரகங்களின் உலோகங்கள். 1. சூரியன் தாமிரம். 2. சந்திரன் ஈயம். 3. செவ்வாய் செம்பு. 4. புதன் பித்தளை. 5. குரு தங்கம். 6. சுக்கிரன் வெள்ளி. 7. சனி இரும்பு. 8. ராகு கருக்கல். 9. கேது துருக்கல். அண்டத்தில் தேவைப்படும் உலோகங்களும் பிண்டத்தில் தேவைப்படுகிறது. இந்த அடிப்படையில்தான் நாம் ஆன்மீக முன்னோர்கள் தாமிரம், ஈயம், செம்பு, பித்தளை, வெள்ளி, இரும்பு, கல், கேதுவுக்குரிய துருக்கல் என்ற மண் அடிப்படையில் பாத்திரங்களையும் உபகரணங்களையும் அணிகலனையும் குறிப்பிட்ட அளவு ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் அடிப்படையில் பயன்படுத்தி வந்தனர். உதாரணத்துக்கு ஆலய வழிபாட்டில் அண்டத்தில் செம்பு பித்தளை விளக்கு, வெள்ளி கெண்டி, இரும்பில் ஆன உலோக அலோக தாலிச சட்டிகள், மண்ணிலான மண்சட்டி, கல்லிலான கல் சட்டி. இந்த அடிப்படையில் நீர் திரவத்தன்மையிலும் திடப்பொருள் ஆகாரமும் சமைத்து நெய்வேத்தியம் அடிப்படையில் படைக்கும்போது அந்த தாமிரம், ஈயம், செம்பு, பித்தளை, வெள்ளி, இரும்பு, கருங்கல் கருச்சட்டி, மண்பானை இதில் உள்ள சத்துக்கள் நம் உடம்புக்கு தேவையான குருதிக்குள்ள சத்துக்களையும் சதைக்குள்ள சத்துக்களையும் அண்டம் சார்ந்த தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ப பிண்டம் சரிசமம் செய்யப்படுகிறது. உமிழ்நீர் சரி செய்ய தாமிரமும், குருதி வளமை பெற செம்பில் உள்ள தீர்த்தங்கள், எலும்பு வளர்ச்சிக்கு பித்தளை பாத்திரத்தில் குடிநீரும் வைப்பாங்க, சமையலும் செய்வாங்க. வெள்ளி என்ற கெண்டி அடிப்படையில் நாம் தசைக்கு தேவையான சத்துக்கள் வெள்ளி பாத்திரத்திலிருந்து வரும் திட திரவ வாயு தன்மையில். இரும்பு நரம்புக்கு தேவைப்படுகிறது. இரும்பு சத்து என்பது நம்ம நரம்பு மண்டலத்துக்கு தேவைப்படுது. அதனால் தாளிசம் பண்ணுறதுக்கு, தோசை சுடுறதுக்கு, கறி தாளித்தம் பண்ணுறதுக்கு இரும்பு சட்டியை பயன்படுத்துவாங்க. அதே சமயம் கல் இது வெப்பக்கதிரினால் உருவாகிறது. அந்த வெப்பக்காற்று இதயத்துக்கு தேவைப்படுறதுனால கல் சட்டி. ராகுக்குள்ளேது கேதுவுக்குள்ளேது மண்ணினால் ஆன மண்பாண்டம். அன்று முதல் இன்று வரை திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு மண்பாத்திரத்தில் தான் பிரசாதம் இன்றும் வழங்கப்படுகிறது. மண் சத்து உடம்புக்கு தேவைப்படுகிறது. அதாவது சுவாசத்துக்கு தேவையான தன்மையை பெறுவதற்கு மண் சத்து தேவைப்படுகிறது. அது அளவீடு தட்பவெப்பநிலை அடிப்படையில் இந்த தாமிரம், ஈயம், செம்பு, பித்தளை, தங்கம், வெள்ளி, இரும்பு, கருங்கல் சட்டி, கேதுக்குரிய துருக்கல் என்ற மண்சட்டி சமன்படுத்தி சமசீர் செய்து பாத்திரங்களாக உபகரணங்களாக பயன்படுத்தி பிரசாதம் என்ற அடிப்படையில் திட திரவ வாயு தன்மையில் ஆன்மீக வழிபாடு வழி நமக்கு தேவையான உயிர் சத்துக்களை குறிப்பிட்ட அளவு, அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, குறைவாக இருந்தாலும் அதை சமமான அளவில் கொடுக்கவே பிரசாதம் என்ற அடிப்படையில் வழங்கப்படுகிறது. நவக்கிரகம் சார்ந்த உலோகம், அண்டம் சார்ந்த உலோகம் பிண்டத்திற்கும் தேவைப்படுகிறது என்பதற்காக ஆன்மீக வைத்திய முறையில் மண்பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. கல் சட்டியில் நம் முன்னோர்கள், பாட்டி, தாத்தாக்கள் கல்லில் சமையல் செய்வாங்க. கல்லில் உப்பை போடுவாங்க, மண்சட்டியில் ஊறுகாய் போடுவாங்க. பித்தளை பாத்திரத்தில் பித்தளை குடத்தில் நீர் வச்சு அந்த நீரை குடிக்கும்போது நம்ம எலும்புக்கு பித்தளை தேவைப்படுகிறது. நம்ம வயிறு இரைப்பை நல்லா சுத்தமாக இருக்கிறதுக்கு, ரத்தம் சுத்தமாக இருக்கிறதுக்கெல்லாம்
செம்பு, தங்கம் தேவைப்படுகிறது. செப்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி குடிப்பாங்க. இது இரத்தத்து விருத்திக்கு பயன்படுகிறது. நம்ம நரம்பு மண்டலத்துக்கு இரும்பு சத்து தேவைப்படுது. அது தாவரம் அடிப்படையிலும் உலோகம் அடிப்படையிலும் கிடைக்கிறது. வலிப்பு என்ற கேது என்ற அடிப்படையிலும் ராகு என்ற அடிப்படையிலும் நரம்பு மண்டலத்தில் குருதிகள் தடைப்படும் பொழுது கைகால் உதறும். இதை வலிப்பு, காக்காய் நோய் என்று சொல்வார்கள். இதற்கு நரம்புக்கு தேவையான இரும்பு சத்து தேவைப்படுவதால் அவர்களே அறியாமல் இரும்பை கையில் பிடிக்கும்போது அந்த இரும்பு சத்து நரம்புக்கு தேவைப்பட்டு காக்காய் வலிப்பு நோய் சமம் செய்யப்படுகிறது. அதாவது அந்த நரம்புக்கு தேவையான உயிர் சத்துக்கள் இரும்பில் இருக்குது. இதனால தான் நம் முன்னோர்கள் அன்றே ஆன்மீக வழிபாட்டு அடிப்படையில் இரும்புகளில் காக்கா வலிப்பு வந்தால் கொடுப்பாங்க. இரும்பு சத்து நரம்புக்கு தேவைப்படுது. சிலருக்கு காலில் இரும்பு வளையமே போட்டு விட்ருப்பாங்க. சிலருக்கு பித்தளையில் வளையம் கிடக்கும். காரணம் எலும்பு வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு பித்தளை தேவைப்படுது. காப்பு என்ற அடிப்படையில் செம்பு காப்பு கையில் போடுவாங்க. இது இரத்தத்தை சமன் செய்யப்படுகிறது. கல் சட்டியில் உப்பு போட்டு அந்த கல்லில் உள்ள உயிர் சத்து வெப்பத்தை அடிப்படையில் இதயத்துக்கு தேவைப்படுறதுனால கல் ராகு பகவானுக்கும் மண்சட்டியிலேருந்து நுரையீரல் என்ற சுவாசத்துக்கு பயன்படுறதுனால மண்சட்டியிலையும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற ஆன்மீக வழிபாட்டு வைத்திய முறை. அண்டத்தில் உள்ள கதிர்வீச்சுக்கள் பிண்டத்திலும் ஊடுருவும். தட்பவெப்பநிலை அடிப்படையில் கோடை, மழை, காற்று, பனி என்ற அடிப்படையில் இதைத்தான் இயற்தமிழில் ஆடி அடிப்பிறழாது, கூனி குடிபுகாது என்பார்கள். ஆடி என்றால் ஆடி மாதம் கிடையாது. கூனி என்றால் பங்குனி மாதம் கிடையாது. குடிபுகாதுன்னா வீடு புகாதுங்கிற அர்த்தம் கிடையாது. ஆன்மீக முத்தமிழ் அடிப்படை ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவங்களுக்கும் தமிழில் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தான் இந்த இயற்தமிழில் வரையறுக்கப்பட்டுள்ளது. இதற்கு உண்மையான ஆன்மீக தமிழ் மொழி அடிப்படையில் பொருள் எடுத்தால் தான் உடலில் உள்ள நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பொருள் கிடைக்கும். எப்படி என்பதை பார்ப்போம். ஆடி அடி பெறலாது, கூனி குடி புகாது. ஆடி என்பது பிம்பம் என்று ஒரு பொருள் உண்டு. கண்ணாடியில் நம்ம பிம்பம் தெரியும், நீரில் நம்ம பிம்பம் தெரியும். அனல் பறக்கிற காற்று அடிப்படையில் ராகு என்பது பிம்பமாக தான் செயல்படுகிறது. இதைத்தான் ஆடி என்பார்கள். பங்குனி மாதத்தில் என்ன வெயில் அடிக்கும், ஐப்பசி மாதம் மழை பெய்யும், மார்கழி மாதம் பனி. ஆடிங்கிற மாதத்தில் காற்று. இப்படி மாதத்துலேயே 4 பிரிவு இருக்கும்போது ஆடி அடிப்பறலாங்கிறது தவறான பொருள் எடுக்கக்கூடாது. ஆடி என்பது பிம்பம். நம்மளோட பின்பம் அண்டத்தின் மூலம் பிண்டத்துக்கு மாறுதலை ஏற்பட்டு நோய் ஏற்படும். இதை சமம் செய்யவே ஆடி என்பது தன்மை, அடி என்பது அமைப்பு, அளவு, விகிதாச்சாரம். அந்த பின்பம் அடி என்ற அளவு தன்மையில் எப்படி நம்ம உடம்புல பிறலாதுன்னா உருவம் மாறாது, வேற்றுமை இராது, மாற்று பிரதிபிம்பம் இருக்காது. அதன் அசல் தன்மை அந்தந்த 60 பாகை அடிப்படையில் நவக்கிரகங்களும் சுற்றி வரும்போது பூமியில் எந்த தட்பவெப்பநிலை படுதோ அந்த ஆடி என்ற கதிர்வீச்சு அடி என்ற தன்மையில் பிறலாதென்று உருவம் மாறாது. நம்ம தாத்தாவுக்கு நடந்த நோய் தான் நமக்கு வரும், நமக்கு நடந்தது தான் நம்ம பிள்ளைகளுக்கு. இது அன்று தொற்று இன்று வரை அடுத்து வரும் தலைமுறைக்கும் நிகழும் என்பதை நம் ஆன்றோர்கள் ஆன்மீக முத்தமிழர்கள் உணர்ந்தே ஆடி அடிபெறலாது, ஆடி என்ற பின்பம் அடி என்ற தன்மை அமைப்பு முறையில் எனக்கு ஏற்பட்ட நோய் என் பிள்ளைகளுக்கு ஏற்படும், அதை சரி செய்யணும். அதைத்தான் ஆடி அடிபெறலாது. எனக்கு வந்த நோய் தான் ஆடி அடிபெறலாது என்பது எனக்கு வந்த பிணி பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்பதற்காகவே. அதாவது அதன் அசல் தன்மை மாறாது.
60 ஆண்டுக்கு முன்னால் என்ன நிகழ்ந்ததோ அதே 60 ஆண்டு வரும்போது மறுபடியும் அதே மழை, அதே கோடை, அதே வறட்சி, அதே பனி வரும் என்பதை உணர்ந்தே ஆடி அடிப்பிறலாது. அடுத்த வரி கூனி. கூனி என்றால் இங்கே பங்குனி கிடையாது. கூனின்னா குனிஞ்சு போகிறோங்கிறது ஒரு பொருள் உண்டு. அதை பணிவு என்று சொல்லலாம், தாழ்வு என்று சொல்லலாம். பணிதல், வளைந்து கொடுத்தல், தவழ்ந்து விடல், கீழ்ப்படிதல், இதன் மொற்ற கூட்டுறவுதான் கூனி. அந்த ஆடி என்கிற கதிர்வீச்சு நம்ம உடம்புல படும்போது அதுக்கு தக்கன நம்ம வளைஞ்சு கொடுக்கணும், பணிஞ்சு போகணும், தாழ்ந்து போகணும். அண்டத்தை சார்ந்து தான் பிண்டம் வாழணும். பிண்டம் அண்டத்துக்கு பணிபடியாது. இந்த அடிப்படையில் தான் ஆடி அடிப்படலாது என்ற கதிர்வீச்சு நம்ம உடம்புல படும்போது நம்ம அதுக்கு தக்கன உணவுகள், அலோக உலோகங்களை உள்ள நீர், திட, திரவத்தன்மையில், வாயுத்தன்மையில் உயிர் சத்துக்களை பெற வேண்டும் என்பதற்கு கூடி. கூனி என்றால் தாழ்வு. குடி என்றால் வீடு அல்ல, பிணி என்று ஒரு பொருள் உண்டு. குடி புகுந்துட்டு, உட்புகுந்துட்டு, சேர்ந்துட்டு, நுழைந்துட்டு, வருது, வருகை என்றதற் பொருள் பூராமே குடி என்ற சொல்லும் உண்டு. அந்த தட்பவெப்பநிலை இப்போ உடம்புல படும்போது நம்ம கூனி என்ற அடிப்படையில் பணிஞ்சு குடி புகாத வண்ணம் உலோக அலகங்கள், திட, திரவ, வாயுத்தன்மையில் ஆகாரங்களை உட்கொள்ளும்போது பணிஞ்சு போகிறதுனால கூனி. குடி புகாதுன்னா நம்ம உடம்புல இருந்து வெளியேறும். புகாது என்றால் வெளியேற்றம். தங்க விடாது, சேர விடாது, நுழைய விடாது, வர விடாது, வராமை, வாயில் நுழைவு தடுப்பானை, இதற்கு பூராமே புகாது என்ற பொருளும் உண்டு. இந்த அடிப்படையெல்லாம் ஆடி அடிப்பிறலாது. அண்டத்தில் ஏற்படும் கதிர்வீச்சுக்கள் பனி, கோடை, காற்று, மழை என்ற அடிப்படையில் தன்மை மாறாது. ஆடி பின்பம், அடி தன்மை பிறலாது, மாறாது. தட்பவெப்பநிலை மாறாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறது தான் அடுத்த வரி. கூனி பணிஞ்சு போயிடணும், கீழ்ப்படிஞ்சு போயிடணும், வளைஞ்சு கொடுக்கணும். குடி புகாதுன்னா உடம்புல தங்காது, உட்புகாது, சேராது, நுழையாது. புகாது என்பது வெளியேறிடும். உள்ளே வந்தாலும் அதுக்கு தக்கன ஆகாரத்தை சேர்த்து உண்டால் அதை வெளியேற்றணும். இதைத்தான் ஆடி அடி பிறலாது, கூனி குடி புகாது என்று இயற்தமிழில் அண்டஞ்சார்ந்த பிண்டம் வேற்றுமையில் ஒற்றுமையில் உலோக அலோக திட திரவ வாயுத்தன்மையில் பித்தளை, செம்பு, இரும்பு, கல்சட்டி, மண்சட்டி, தாமிரம் போன்ற உலோகங்களையும் நாம் சிறிதளவு வளையம் என்றும், வளையல் என்றும், மெட்டி என்றும், காதணி என்றும் அந்தந்த நவதுவார அடிப்படையில் குறிப்பிட்ட அளவு பயன்படுத்தும் போது தட்பவெப்பநிலை சமம் செய்யப்பட்டு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அடிப்படையில் இந்த உலோகங்கள் அடிப்படையில்தான் வாகனங்கள், ஊர்திகள், மாட்டு வண்டிகள் கட்டமைப்பு செய்யப்படுகிறது. ஆன்மீக முத்தமிழ் முன்னோர்கள் தேர்வு செய்த வாகனத்துக்கு ஆக்கசக்தி தரக்கூடிய பிண்டத்தில் எலும்பு. இதற்கு பித்தளை அடிப்பில் கட்டமைப்புகள் வரையறுக்கப்பட்டுள்ளது. செம்பு அடிப்படையில் வெப்பக்கதிர்வீச்சு, குளிர்கதிர்வீச்சு அடிப்படையில் விசையின் தன்மையை ஊந்துவிக்கும் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் சமச்சீர் செய்யவும் கல் என்ற அடிப்படையிலும் துருக்கல் என்ற அடிப்படையிலும் வரையறுக்கப்பட்டுள்ளது. அனைத்து பார சுமை சமமாக செயல்படுவதற்கு இரும்பு என்ற அடிப்படையில் வாகனங்களில் கட்டமைப்புகள் சீரமைக்கப்படுகிறது, வரையறுக்கப்பட்டுள்ளது. மாட்டு வண்டி சக்கரத்தின் வளைவுத்தன்மையில் இரும்பு பயன்படுத்தப்படுகிறது. உணவு சேகரிப்பு இறப்பை போல் தங்கம் என்ற அடிப்படையில் எரிபொருள், திரவ எரிபொருள், ஆங்கிலத்தில் பெட்ரோல், டீசல் என்ற எரிபொருள் வாகனத்துக்கு உணவாக வரையறுக்கப்பட்டு கட்டமைக்கப்படுகிறது. பிண்டத்தில் தங்கம் விலை ஏறும். வாகனத்து அடிப்படையில் பெட்ரோல், டீசல் விலை தங்கம் போல ஏறுதுன்னு தான் அண்டத்தில் பிண்டத்தில் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை இயற்தமிழில் உலோகங்கள் அடிப்படையில் கணக்கிட வரையறுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து செல்ல விசை என்ற அடிப்படையிலும் இந்த செம்பு, தாமிரம், ஈயம்,
பித்தளை, தங்கம் என்ற எரிபொருள், ஆங்கிலத்தில் பெட்ரோல், டீசல். இரும்பு, வெப்பக்காற்று, குளிர்காற்று அடிப்படையில், கல், மண் போன்ற அடிப்படையில் வாகனங்கள் கட்டமைக்கப்படுகிறது. ஆன்மீக முத்தமிழின் வாகன கட்டமைப்பு. வாகனங்கள் சமச்சீராக உள்ளது என்பதை அழுத்தம் கூடும் என்றால் வெப்பக்காற்று அடிப்படையில் வாகனங்களின் இரைச்சல் மூலம் பழுது உள்ளதை ஊர்ஜினப்படுத்துவர். அழுத்தம் குறைவு என்ற அடிப்படையில் திரவத்தன்மையில் வெளியேறும் வாயுத்தன்மையில் புகை என்பதை கரும்புகையாகவும் வெண்புகையாகவும் கேது பகவான் அடிப்படையில் வெளியேறுவதை வைத்து வாகனங்களின் உயர் அழுத்தம் தாழ்வழுத்தம் சமச்சீர் செய்யப்படுகிறது. அதாவது இந்த வாகனத்தில் இந்த பழுது இருக்குது, இதை இப்படி செஞ்சால் இப்படி சரி வரும், புகை கருப்பாக போகுது, புகை வெள்ளையாக போகுது, வண்டியோட சத்தம் இப்படி இருக்குது, வண்டியோட சத்தம் அப்படி இருக்குது. இது சத்தம் என்பது ராகு பகவானும் புகை என்பது கேது பகவான் அடிப்படையில் வெப்பக்காற்று குளிர்காற்று அடிப்படையில் அண்டத்திலும் சரி பிண்டத்திலும் சரி வாகனம் அடிப்படையில் உலோகங்கள் அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழர்கள் கட்டமைப்பை வரையறுக்கப்பட்டுள்ளனர். இது ஆன்மீகத்திலும் தமிழிலும் விரும்பி நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் புரியும். இதை இயற்தமிழில் சொல்வார்கள், பல்வலியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தெரியும். இது பல்லு என்ற ஒரு குறிப்பிட்ட சொல்ல உறுப்பை குறிப்பிடுறதில்லை. பல் என்றால் பலதரப்பட்ட வலிகள். மிளகு, சீரகம், கடுகு, உளுந்துன்னு மளிகை கடை வச்சுருக்கிறவங்க பெயரில் பல்பொருள் அங்காடின்னு தான் எழுதியிருப்பாங்க. பல்பொருள்னால் ஆன்மீக முத்தமிழில் பலதரப்பட்ட பொருட்கள் என்று பொருள். அப்போது இந்த இடத்துல பல்லுன்னா பலதரப்பட்ட வலின்னா உச்சியிலிருந்து பாதம் வரைய, கை, விரல், கண், மூக்கு, நெஞ்சு, கழுத்து, உச்சி முதல் பாதம் வரை பலதரப்பட்ட வலியும் நரம்பு, குருதி, தசை என்ற அடிப்படையில் மூளைக்கு போகணும். மூளையில் போய் சேர்ந்தாதான் கை வலிக்கு, கால் வலிக்கு, தலை வலிக்கு, கண்ணு வலிக்குன்னு தெரியப்படுத்தும். இதைத்தான் வலி, பலதரப்பட்ட வலியும். தலைவலின்னா இந்த இடத்துல தடம் தான் கணக்கணும். பலிக்கு வரும்ல அந்த லீனா, பழத்துக்கு வரக்கூடிய லீனா. முதல்ல வரக்கூடிய வலி பலம், வலிமை, அந்த வலிக்கு வரக்கூடிய லானா. பல்வலின்னா பலதரப்பட்ட வலியும். தலைக்குன்னா தலை மூளை உள்ள பகுதி சிரசில் தான் இருக்குது, பெருமூளை சிறுமூளை. மூளையில் போய் அந்த நரம்பு தொட்டாதான் கை வலிக்கு கால் வலிக்குன்னு உணர முடியும். அப்படி தலைக்கு வலியில் போகலை அப்படின்னா அந்த வலி தெரியாது. இதைத்தான் பல்வலியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தெரியும்னா தலைவலியாக போனால் தான் தெரியும். மூளை நரம்பு கட்டாயிட்டு அப்படின்னா அந்த பாகத்தில் நீங்கள் என்னத்தை தான் கத்தியை போட்டு வெட்டினாலும் இரும்பு தட்டினாலும் இரத்தம் குருதி வெளியேறும். ஆனால் பிளவு ஏற்படும். அதில் வலி தெரியாது. காரணம் அந்த நரம்பு சிதலமடைந்து விட்டது. ஆங்கிலத்தில் கட்டாயிட்டு அப்படிம்பாங்க. இதைத்தான் பல்வலியும் பலதரப்பட்ட வலியும். தலைவலியே மூளை என்ற தலைக்கு தடத்தில் போனால்தான் தன்னகத்தே வந்தால்தான் தெரியும். ஒரு நரம்பு கட்டாயிட்டுன்னா ஆங்கிலத்தில் அந்த உறுப்புகள் செயல்படாது. இதைத்தான் ஆன்மீக முத்தமிழில் அண்டத்திலும் பிண்டத்திலும் வேற்றுமை ஒற்றுமை என்ற அடிப்படையிலும் பல்வலியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தெரியும் என்பார்கள். வாழ்வாதாரத்தில் கூட கையில் தூக்க முடியுது, எடுக்க முடியுது, ஆனால் உணர்ச்சி இல்லைம்பாங்க. காரணம் எல்லாம் இருந்து அந்த உறுப்பில் இருந்து போகக்கூடிய நரம்பு மூளைக்கு போகக்கூடியது தடைபற்றும். இதைத்தான் உணர்ச்சியற்ற பகுதி என்று சொல்வார்கள். இதைத்தான் பல்வலியும் தலைவலியே தனக்கு வந்தால்தான் தெரியும். மூளைக்கிட்ட போனால் தான் அந்த வலி தெரியும். அப்படி போகல அப்படின்னா வலி தெரியாது. ஒரு தமிழ் சொன்னால் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர், சிறுவர் பெரியவர் குழந்தைகள் முதியவர் அனைவருக்கும் புரியணும். பல்லே இல்லாத குழந்தைகளுக்கும் வலி இருக்கத்தான் செய்யும்.
பல்லே இல்லாத வயோதிகர்களுக்கும் வலி இருக்கத்தான் செய்யும். அப்போ இங்கே பல்லுன்னு குறிப்பிட்டது பல்ல கிடையாது, பலதரப்பட்ட வலி. ஒரு பொருளை முன்னுக்கு பின்னுக்கு உள்ள எந்த சொல்லோட இணைச்சா பொருள் தருமோ அந்த அடிப்படையில் ஆன்மீக தமிழ் அடிப்படையில் பொருள் எடுத்தால் தான் விளங்கும், புரியும், புலப்படும். இதை நாடகத்தமிழில் வில்லாதி வில்லன் என்ற நடிகர் சத்யராஜ் அவர்கள் நடித்த படத்தில் வழக்கறிஞர் சத்யராஜ் அவர்கள் உச்சரிப்பதை வச்சு பார்க்கலாம். இந்த பல்வலியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தெரியும்னா, என்னத்தைத்தான் கைகால் கண் காது உணர்ச்சி இருந்தாலும் அந்த மூளைக்கு போகிற நரம்பு செயலிழந்துட்டா என்னத்தைத்தான் வெட்டினாலும் குத்தினாலும் வலி தெரியாது என்பதை நாடகத்தமிழில் சொல்லியிருப்பார். வழக்கறிஞர் நாயகன் சத்யராஜ் அவர்கள் வில்லன் கதாபாத்திரம் மணிவண்ணன் அவர்களை பார்த்து காலில் ஒரு கம்பை வச்சு கட்டையை வச்சு வழக்கறிஞர் சத்யராஜ் அவர்கள் அடிப்பார்கள். அப்போ மணிவண்ணன் அவர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் சொல்லுவார், என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என் காலில் உணர்ச்சிகள் அற்று உணர்ச்சிகள் செத்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. கத்தியால் வெட்டினாலும் வலிக்காது, கத்தியை கொண்டு கீறினாலும் வலிக்காது, இதை வச்சு உங்கள் மேலே வழக்கு போட விட்டேன் அப்படின்னு சூட்சமமாக பல்வலியும் தலைவலியும் தனக்கு வந்தால்தான் தெரியும். அதாவது மூளைக்கு அந்த போகிற நரம்புக்கு தடைப்பட்டால் உறுப்புகள் பாதிப்படையும் என்பதைத்தான் அண்டம் சார்த்த பிண்டம் சார்த்த அலோக உலோக அடிப்படையில் சமச்சீர் செய்வதை சூட்சமமாக வரையறுக்கப்பட்டிருக்கும். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். அது ஆன்மீகத்தை நம்புவராக இருந்தாலும் சரி, தமிழை நம்பாதவராக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தை நம்பாதவராக இருந்தாலும் சரி, நம் முன்னோர்கள் அனைவருக்கும் சமமாகத்தான் ஒவ்வொரு வழிபாட்டு முறையும் வரையறுக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றனர். நவக்கிரக உலோகம் அடிப்படையில் அண்டத்திலும் பிண்டத்திலும் சார்ந்து ஆன்மீக முத்தமிழர்கள் அன்றே கட்டமைப்புப்பட்ட விசை அடிப்படையில் ராகு என்ற வெப்பக்காற்று, கேது என்ற குளிர்காற்று அடிப்படையிலும் பல உபகரணங்களை கையாண்டானார்கள். அதைத்தான் பெயரை தான் மாற்றிருக்காங்களோ ஒழிய நம் ஆன்மீக முன்னோர்கள் கண்டுபிடித்த கட்டமைப்பு விசைத்தன்மை ராகு கேது என்ற சுழற்சி உபகரணங்கள் முதலில் அண்டம் சார்ந்த பிண்டம், பிண்டம் சார்ந்த அண்டம், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அர்த்தநாதீஸ்வரராக இருந்தாலும் சரி, இதயம் நுரையீரல் சார்ந்த இடது வலது எலும்பு மார்பு கூடு தோள்பட்டை இணைப்பு, இந்த அடிப்படையில்தான் ராகு என்ற கல், உலோகத்தில் ராகுக்கு கல், அதாவது கற்கள் தான் ஆன்மீக முத்தமிழர்கள் வரையறுக்கப்பட்டனர். இந்த அடிப்படையில் தான் அம்மிக்கல், மார்பு எலும்பு எப்படி வளைந்து நெளிந்து இருக்கோ அந்த அடிப்படையில் தான் இருக்கிறது. அமரும் ஆசன இடுப்பு எலும்பு, முதுகு எலும்பு, இந்த அடிப்படையில் தான் ஆட்டுக்கல், இட்லி தோசைக்கு மாவாட்டுவது, இடுப்பு பகுதியில் தான் எலும்பு வளைஞ்ச அடிப்படையில் இருக்கும். இங்கே தான் இடது பக்கம் இறப்பையும் வலது பக்கம் செரிமான உறுப்புகளும் இருக்கும். முதுகெலும்பு உலக்கை என்ற அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்மீக முத்தமிழில். நாம் குத்த வச்சு நிமிரும்போது இடுப்பு பகுதி ஆட்டுக்கல் போல் இருக்கும். அந்த ஆட்டுக்கல் பகுதியில் தான் எலும்புக்கு வளைவு இருந்திருக்கும், இறப்பை சேர்ந்திருக்கும். அதை முதுகெலும்பு என்ற அடிப்படையில் உலக்கையை கண்டுபிடிச்சி உட்காந்து எந்திக்கும் போது முதுகெலும்பு வெப்பக்காற்று குளிர்காற்று அடிப்படையில் குத்தும்போது செரிமானங்கள் உருவாகின்றன. இதைத்தான் நெல்லு குத்துறது என்றது. அண்டத்திலும் பிண்டத்திலும் முதுகெலும்பு உலக்க, இடுப்பு எலும்பு ஆட்டுக்கல், வலதுகை இடதுகை ஆட்டுனா தோள்பட்டை, இது பனை ஓலையில் செஞ்ச மின்விசிறி. அந்த வலது தோள்பட்டை ஆடும்போது நுரையீரலுக்கு காற்று போகுது. அந்த காற்று வெளியேறாமல் மார்பகத்தில் பட்டு
மார்பக எலும்புகளில் பட்டு நுரையீரலுக்கு பட்டு சமச்சீர் பெறுகிறது. இடது தோள்பட்டை எலும்பு அசையும் போது பனை ஓலை விசாரி அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த காற்று ராகு கேது அடிப்படையில் வெப்பக்காற்று குளிர்காற்று அடிப்படையில் நுரையீரலுக்கு பட்டு வெளியேறாமல் மார்புக்கூடு தடுக்கப்பட்டு மீண்டும் இதயம் நுரையீரல் சுவாசத்திற்கு வெப்பக்காற்று குளிர்காற்று கட்டமைப்பு அடிப்படையில் கை விசிறி பனை ஓலையில் செய்யப்பட்ட ஆன்மீக முத்தமிழர்கள் கண்டுபிடிப்பு. தாடை எலும்பு அசைவு. இது கேது பகவானுடைய மண்சட்டி. மண்ணினால் நீர் வாயு போன்றவரை அள்ளும் பாத்திரங்கள். கல்சட்டி மண்சட்டி. பிண்டத்தில் உள்ளது அண்டத்திலும், அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும். முதுகு எலும்பு இடுப்பு எலும்பு அசைவு. அதை வச்சு தான் பருப்பு கடையிறது மத்து மென்மையாக இருக்கும். தயிர் கடையிற மத்து அது கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். தயிர் கடையிறது குளிர்ந்த காற்று, தயிர் கடையிறது வெப்பக்காற்று, பருப்பு கடையிறது குளிர்ந்த காற்று. மத்து தயிர் கடைசல். முதுகெலும்பு இடுப்பு எலும்பு. இந்த அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழர்கள் கண்டுபிடித்த உபகரணங்கள். குரல் வளை எலும்பு. இதை வச்சு தான் நீர் எடுத்து செல்லும் குழாய். பருத்த நிலை முதுகு எலும்பு நீட்டிய உடம்பு எலும்பு. இதை வச்சு தான் பாய்மர கப்பல். முதுகெலும்பும் இடுப்பு எலும்பும் நம்ம கையை மேலே தூக்கி காலை மேலே தூக்கித்தோன்னா பானா வடிவத்தில் இருக்கும். இது அடிப்படையில் தான் நீர்த்தன்மையில் நீந்து செல்வதற்கு படகு மர அடிப்படையில் செய்யப்படுகிறது. தோள்பட்டை எலும்பு அரிசி புடைக்கிற முறம். ஊர்ந்து செல்லும் அமைப்பு அசைவில் 2 மற்றும் மாடுகள் 2 இணைந்து மாட்டு வண்டி சக்கரம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். பிண்டத்தில் உள்ள அடிப்படையில் தான் முதுகெலும்பு என்பதை மத்தாகவும் தயிர் மத்தாகவும் உருவாக்கினார்கள். இடுப்பெலும்பு என்பது உரல் என்ற அடிப்படையிலும், கழுத்து எலும்பு குரல் வளை என்பது நீர் எடுத்து செல்லும் குழாய் என்றும், மார்பு எலும்பு தோள்பட்டை எலும்பு அம்மிக்கல்லாகவும், வலது தோள்பட்டை இடது தோள்பட்டை சுவாச அடிப்படையில் விசிறி என்ற அடிப்படையிலும், முதுகு வளைந்த பகுதி பாய்மர கப்பல் என்றும், முதுகெலும்பு நேரிலிருந்து பக்கவாட்டு அடிப்படையில் இடும்பு எலும்பு. இது நெல்லு குத்தும் உலக்கை. மரத்தாலான கேது பகவான், இரும்பினால் ஆன ராகு பகவான். இந்த அடிப்படையில் தான் அண்டம் சார்ந்த பிண்டம், பிண்டம் சார்ந்த அண்டம், வேற்றுமையில் ஒற்றுமை. ஒரு உணவு திட திரவத்தன்மையில் உண்ணும் பொழுது உட்காந்து எந்திக்கும் போதும் முதுகெலும்பு இடுப்பெலும்பில் உரல் என்ற அடிப்படையிலும், உலக்கை மத்து என்ற அடிப்படையிலும், கீரைக்கடையும் மத்து என்ற அடிப்படையிலும், பின்பகுதி தோள்பட்டை வீசாரி என்ற அடிப்படையிலும், முறம் என்ற அடிப்படையிலும், குரல் வளை நீரேற்றும் அடிப்படையிலும், கழுத்து தாடை எலும்பு திட திரவ வாயுத்தன்மையில் உணவுப் பொருட்களை அள்ளும் அடிப்படையிலும், அண்டம் சார்ந்த பிண்ட உலோகங்கள் நவக்கிரகங்கள் அன்றே நம் ஆன்மீக முத்தமிழர்கள் கட்டமைப்பு வரையறுக்கப்பட்டுள்ளனர். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லச் சொல்லத்தான் புரியும். இதனையேத்தான் குடியாட்சியில் மிஷின் இரும்பு என்ற அடிப்படையிலும், செம்பு அடிப்படையிலும், பித்தளை என்ற அடிப்படையிலும், கல் என்ற ராகு அடிப்படையிலும், மண் என்ற கேது அடிப்படையிலும், செம்பு அடிப்படையிலும், இரும்பு என்ற அடிப்படையிலும், இயந்திரம் அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் நாம் ஆன்மீக முன்னோர்கள் கண்டுபிடித்த உபகரணங்களைத்தான் பேரை தான் மாற்றிருக்காங்களோ ஒழிய செயல் எல்லாம் ஒன்று தான். ஆன்மீகத்தில் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி
இன்று உன்னுடையது, நாளை மற்றொருடையது, மற்றொரு நாள் வேறொருடையது. பெயர் தான் மாறுதே தவிர நம்ம உடம்புல உள்ள செயல்பாட்டு அடிப்படையில் தான் பனை ஓலை வீசாரிய மின் விசிறிங்கிறாங்க. ஆட்டுக்கல்ல ஆங்கிலத்தில் மின்னறவை, தமிழில் மின்னறவை, ஆங்கிலத்தில் கிரைண்டர். மார்பு எலும்பில் உள்ள நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் மசியம் பண்ணும் மார்பு எலும்பை அம்மிங்கிறோம். அவங்க மசாலா அரைக்கும் எந்திரம், ஆங்கிலத்தில் மிக்சி. வயிற்று இடும்பு பகுதியை வலதுபுறமும் இடதுபுறமும் அசைக்கும் பொழுது இரைப்பை, முதுகெலும்பு தயிர் மத்தை கடைவது போல இருப்பதை சலவை எந்திரம். பேர் தான் மாற்றியிருக்காங்களோ ஒழிய நம் ஆன்மீக முன்னோர்கள் கண்டுபிடித்த அண்டத்தில் உள்ளத பிண்டத்தில், வேற்றுமையில் ஒற்றுமை. நவகிரக உலோகம் அண்டத்திலும் பிண்டத்திலும். இதனையே இசைத்தமிழில் ஜெகமே தந்திரம். ஜெகம் என்றால் அண்டம், தந்திரத்தால் ஆனது. பனி, காற்று, மழை, கோடை என்ற அடிப்படையில். சுகமே மந்திரம். பிண்டம் பருவக்கோளாறு அடிப்படையில், இல்லற வாழ்ப்பு அறநெறி அடிப்படையிலும் சமம் செய்யப்படுகிறது. ஜெகமே தந்திரம்னால் அண்டம், சுகமே மந்திரம்னால் பிண்டம் பருவக்கோளாறு அடிப்படையில் சேர்ந்தப்படுகிறது. மனிதன் எந்திரம். ஏற்கனவே சொன்ன போல அண்டம் சார்ந்த உலோகம் பிண்டத்திலும், எலும்பு அடிப்படையிலும், தசை அடிப்படையிலும், முதுகெலும்பு என்ற அடிப்படையிலும், தாடை என்ற அடிப்படையிலும், இணைப்பு முட்டுகள் அடிப்படையிலும். மனிதன் எந்திரம். சிவசம்போனா சிவ என்றால் ஜீவன் என்று ஒன்று. ஆன்மா உடம்புல பிண்டத்தில் இருக்கிற வரை தான் ஒருத்தன் செயல்படுத்த முடியும். ஆன்மா வெளியில் போயிட்டுனா, ஜீவன் வெளியில் போயிட்டுன்னு தான் சொல்கிறாங்களோ இல்லை, உயிர் வெளியில் போயிட்டுன்னு யார் வாயிலையும் வராது. நெஞ்சம் ஆலயம். இதயத்தில் லட்சுமி குடியிருக்கிறதாகவும், நுரையீரலில் ஜீவன் என்ற சுவாச குடியிருப்பதனாலையும் நெஞ்சம் ஆலயம். நினைவே தேவதை. நவக்கிரகங்களும் வெப்பக்காற்று, குளிர்காற்று கதிர்வீச்சு அடிப்படையில் அலைபாய்வது. நினைவே தேவதை. தினமும் நாடகம் சிவசம்போ. வளிமன்ற சுழற்சியினால் உடம்புல பிணி ஏறும் இறங்கும். இதைத்தான் ஜெகமே தந்திரம், அண்டம் சார்ந்தது. சுகமே மந்திரம், பிண்டம் சார்ந்த பருவக்கோளாறு ஏற்படுவது சமன் செய்வது. மனிதன் எந்திரம். 365 நாள் 60 பாகை 60 அடிப்படையில் மனுஷன் எந்திரன் அடிப்படையில் சுற்றுகிறான். தட்பவெப்ப நிலையில் பனி, மழை, காற்று, கோடை அடிப்படையில். சிவசம்போன்னா ஜீவன் இருக்கிற வரையில் தான் உடம்பு. ஜீவன் போயிட்டுன்னா ராகு கேது என்ற வெப்பக்காற்று அடிப்படையில் இதயம் சுழலாமலும், ஜீவன் என்ற நுரையீரல் காற்று வெளியேறினால் பிண்டமாக தான் செயல்படும். நெஞ்சம் ஆலயம். இதயத்தில் லட்சுமி என்ற வெப்பக்காற்றும், நுரையீரல் சிவன் என்ற கேது என்ற குளிர்காற்றும் இருக்கிறது. நினைவே தேவதைன்னா இந்த வளிமண்டல சுழற்சி அடிப்படையில் தான் அண்டம் சார்ந்தான் பிண்டம் வளர்ச்சி அடைகிறது. தினமும் நாடகம். ஒரு நாளைக்கு இருந்த வெப்பநிலை மாறும் பொழுது இரத்தம் அதிகமாக அழுத்தம் கொடுக்கும், குறைய வாய்ப்பு உண்டு. நரம்பு மண்டலம் அதிகமாக வலி கொடுக்கும், குறைய வாய்ப்பு உண்டு. இதே மாதிரி தசைகளுக்கும் வலிகள் கூடும் குறையும். இதை சமச்சீர் செய்வதை தான் அண்டம் சார்ந்த பிண்டம் சார்ந்த உலக எந்திரங்கள். இதைத்தான் ஜெகமே தந்திரம், சுகமே எந்திரம், மனிதன் எந்திரம், சிவசம்போ, நெஞ்சம் ஆலயம், நினைவே தேவதை, தினமும் நாடகம் என்று. பல்லாக்கை தூக்காதே, பல்லாக்கில் நீ ஏறு. இது பல்லாக்கு என்றால் 4 பேர் சுமந்து செல்லும் வாகனம் கிடையாது. நம்ம உடம்பு நம்ம தான் செய்யணும். அதே மாதிரி அடுத்தவங்கள அடிமையாக்காத. பல்லாக்கை தூக்காதே என்றால் அடுத்தவர்களுக்கும் பிரயோஜனப்படக்கூடிய அளவில் எவரையும் அடிமையாக்காத. உனக்குள்ள உடல் வலி தான் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வருக்கும் இருக்கும். அதை உணர்ந்து அடுத்தவர்களுக்கு இல்லாமல் நீயே ஒரு இதை உருவாக்கு என்பதை கண்டெடுத்தது தான் உலோக அலோகங்கள் அடிப்படையில் வாகனங்கள், உபகரணங்கள், அணிகலன்கள், அரைகலன்கள். ஆன்மீக முத்தமிழர்களின் கட்டமைப்பு ஆண் பெண் என்ற அடிப்படையில் உடம்பில் இரையை போட்டால்
எந்த அடிப்படையில் முதுகெலும்பு, இடுப்பெலும்பு, தோள்பட்டை எலும்பு, மார்பெலும்பு, கைகால் எலும்பு, கபால எலும்பு, தசை, நரம்பு மண்டலம் தன்னிச்சையாக நீ நடக்கும்போதும், பேசும்போதும், சிரிக்கும்போதும், அழுகும்போதும் இயக்க விசை இயந்திர விசையாகவும், இயந்திர விசை செயல்பாட்டு விசையாகவும், செயல்பாட்டு விசை ஊக்க விசையாகவும் மாற்றுகிறதோ, அதே போல பிறரை அடிமைப்படுத்தாமல் நீயே உருவாக்கு என்பது தான் உருவாக்கப்பட்டது தான் ஆன்மீக நவக்கிரகங்கள், அண்டம் சார்ந்த உலோகம் சார்ந்த வாகனங்கள். பல்லாக்கை நீ தூக்காதே, பல்லாக்கில் நீ ஏறு. வாகனம் என்ற பல்லாக்கு, அதில் அவரவர் வண்டியை ஓட்டலாம். அவருக்கு பேர் ஓட்டுநர், ஆங்கிலத்தில் டிரைவர். கப்பல் என்ற வாகனம், முதுகு என்ற வளைந்த அடைப்பில் படகு கண்டுபிடிச்சான். அதைத்தான் கப்பல் என்ற அடிப்படையில் நீர்நிலையில் மிதக்கிறது, அதை அவர்களே ஓட்டலாம். மாலுமி, ஆகாயத்தில் பறக்கும் ஊர்தி. இதயத்துக்கு தேவையான வெப்பக்காற்று, நுரையீரலுக்கு தேவையான குளிர்காற்று, தோள்பட்டை எலும்பு, மார்பெலும்பு தடுப்பு. இந்த அடிப்படையில் இதயமும் வெப்பக்காற்று மூலியமும், நுரையீரல் குளிர்ந்த காற்று அடிப்படையும், விசை என்ற அடிப்படையில், காற்று என்ற அடிப்படையில் செயல்படுவது ஆகாய ஊர்தி. இதையும் தன்னிச்சையாகவே செயல்படுத்தலாம். திட, திரவ, வாயுத்தன்மையில் திடப்பொருளில் தரைவழி பயணம், திரவ பொழிவில் கடல் வழி பயணம், வாயுத்தன்மையில் ஆகாய மார்க்கம். இதைத்தான் பல்லாக்கை நீ தூக்காதே, பல்லாக்கில் நீ ஏறு. அடுத்தவனை பற்றி நினைக்காத, நீயே உருவாக்கு என்று உருவாக்குனது தான் நம் ஆன்மீக முத்தமிழர் கண்டுபிடித்த ஆட்டுக்கல், உரல், விசிறி. புராணத்தில், முடியாச்சில், குடியாச்சில் அரவை எந்திரம், சலவை எந்திரம், வான ஊர்தி, கப்பல், மூழ்கி கப்பல், உளவு வாகனம், வலை வாகனம், இணையதள வாகனம் என்று பேர் தான் மாறி இருக்க ஒழிய அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கு. இதைத்தான் ராகு என்ற வெப்பக்காற்று அடிப்படையில் தொடு பேசி, இதை ஆங்கிலத்தில் டச் போன். குளிர்காற்று கேது பகவான் அடிப்படையில் உருவானது தான் பட்டன், விரலால் சுற்றக்கூடிய தொலைபேசி. வெப்பக்காற்று குறைவான மழை காலத்தில் ஆங்கிலத்தில் டச் போன் என்ற வெப்பக்காற்றுடைய போன் அலைவரிசை கிடைக்காது, ஆங்கிலத்தில் டவர் கிடைக்கலம்பாங்க. அதே போல தான் வானொலி என்பது குளிர்காற்று அடிப்படையில் செயல்படுகிறது. வான்வெளி என்பது வானத்தின் மூலம், ஒளிக்கதிர் மூலம் வரக்கூடியது. இது கேது பகவானுடையது. கைவிரலால் சுற்றி தொலைபேசி பேசுவது. இது வெயில் காலத்தில் செயல்படுறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும். குளிர்காலத்தில் வெப்பக்காற்றுடைய தொடுபோனும், மழை காலத்தில் விரலால் சுற்றக்கூடிய குளிர்ந்த அடிப்படை போன் என்ற அடிப்படையிலும், தொலைத்தொடர்பு தாகனமும், காற்று என்ற புராணத்தில் ராகு, கேது, குடியாட்சியில் வெப்பக்காற்று, குளிர்காற்று. குடியாட்சியில் வெப்பச்சலனம், குளிர்ச்சலனம். இதையே கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஆங்கிலேயர்கள் வருகையால் மொழி மாற்றத்தில் டவர் கிடைக்கல, தமிழில் சொன்னால் எல்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு எல்லாமே கிழக்கிந்திய கம்பெனி வெளியிலிருந்து ஆங்கில மோகத்தில் இருப்பதனால தான் நம் ஆன்மீக முன்னோர்கள் தமிழையும் ஆன்மீகத்தையும் அந்தந்த மாதம், அந்தந்த வருடம், அந்தந்த பாகை என்ற அடிப்படையில் 60 ஆண்டுகள் மூலம் வழிபாடு முறையை கடைபிடிக்கப்பட்டு, அண்டம் சார்ந்த பிண்டம் வேற்றுமையில் ஒற்றுமையாக உலோக அலோகங்களில் வாகனங்களையும் அண்டத்திலும் பிண்டத்திலையும் இருப்பதை சூட்சமமாக கணக்கிடப்பட்டுள்ளனர். ஆன்மீகம், தமிழ் ரெண்டும் உண்மையிலேயே பற்று, விரும்பி நேசித்து உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதைத்தான் ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். அண்டத்திலும் சரி, பிண்டத்திலும் சரி, உலோகம் சார்ந்த வாகனங்களும் சமமாக செயல்பட வேண்டும் என்பதை கோட்பாடு, அந்தந்த கோட்பாடு நடப்படி செயல்பட வேண்டும் என்பதை ஆன்மீக முத்தமிழ் கணக்கிடப்பட்டன. இதே தமிழில் பருவத்திற்கு வந்த பூநூல், ஆண் என்றால் பருவத்துக்குரிய நூல்களை படித்தவர்கள், பூ பெய்ந்தால் என்றால் பருவத்திற்கு ஏற்ற தன்மையை பெற்ற பெண்மகள். இவர்களைத்தான் இணையும் போது ஊந்து சக்தியின் மூலியமாக தட்பவெப்ப நிலையினால் பருவ மாற்றங்கள் ஏற்படும் என்பதை உணர்ந்து
அறநெறி அடிப்படையில் இல்லற வாழ்க்கையை சேர்க்கும் பொழுது பஞ்சபூதங்களும் அடிப்படையில் அண்டத்திலும் பிண்டத்திலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையில் சமச்சீர் செய்வதை ஏற்கமில்ல. பொண்ணை பார்த்து மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையை பார்த்தா பொண்ணும் வந்து ஏற்கமில்ல பேசுவது. பொண்ணு எப்படி இருக்கா மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு கேட்டதுக்கு மூக்கு மூலியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வாயும் வயிறுமா இருக்கான்னு சொல்லுவாங்க. இது மேலோட்டமாக பார்த்தா சூட்சமமாக பொருள் புரியாது. இதை ஆசனம் அடிப்படையிலும் உலோகம் சார்ந்த வாகனங்கள், உயிர்ச்சத்துக்கள், செரிமானம், சேர்மானம், களவியல் முறையில் பிண்டமும் அண்டமும் செயலாற்றுவதை சொல்வதை தான் பொண்ணாக இருந்தாலும் சரி மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி மூக்கு மூலியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வாயும் வயிறுமா இருக்கான்னு சொல்லுவாங்க. மூக்கு மூலியமானா வெப்பக்காற்று என்ற நாசியும் குளிர்காற்று என்ற கொடி என்ற தன்மையில் ஈர்ப்புத்தன்மை. புராணத்தில் கருட பகவானுடைய நாசி நீலம், வெப்பக்காற்று. குளிர்காற்று அடிப்படையில் அனுமனுடைய நாசி படர்ந்தது. இந்த அடிப்படையில் நீளமான நாசி கருப்பை நிறத்தை ராகுக்குடைய கருநிறம் கொண்டவர்களுக்கு வெப்பக்காற்று, அவர்களுக்கு சிகப்பு நிறம் கொண்ட கேது பகவானுடைய படர்ந்த நாசியுடைய ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணை இணைப்பாங்க. இதைத்தான் மூக்கும் மொழியுமாக இருக்காங்க அப்படிம்பாங்க. பார்வையின் அடிப்படையில் அந்த நாசி தான் ஈர்ப்புத்தன்மையை கொடுக்குது. உதாரணத்துக்கு முகத்தில் நாசியில் ஒரு துணியை கட்டிட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாலும் இருந்தாலும் ஈர்ப்புத்தன்மை வராது. கண் என்பது வெப்பக்காற்று, காது என்பது குளிர்காற்று, நாசி என்பது வெப்பக்காற்று. அதில் ராகுவுக்குரிய வண்ணம் கருப்பு, கேதுவுக்குரியது சிகப்பு. கருப்பாக இருக்கிற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிகப்பாக இருக்கிற ஆணாக பெண்ணே விரும்புவாங்க. சிகப்பாக இருக்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கருப்பாக இருக்கிற ஆணாக இருந்தால் பெண்ணாக தான் விரும்புவாங்க. இதைத்தான் ஆசனம் என்ற மூச்சியில் என்ற ராகுவுக்கும் கொடி என்ற ராகுவுக்கும் கேது என்ற மூச்சியில் என்ற அடிப்படையில் மூக்கு மூலியமாக இருக்காருன்னா அந்த பார்வை மூக்கில் படும்போது அந்த ஈர்ப்புத்தன்மை, அதாவது வெப்பக்காற்றுக்கு குளிர்காற்று சமச்சீர் செய்யும். இதைத்தான் பொண்ணை பார்த்து மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையை பார்த்து பொண்ணும் மூக்கு மூலியமாக இருக்கா அப்படிம்பாங்க. இது விதண்டாவாதம் பேசுகிறவங்க அப்போ பார்வை இல்லாதவங்க என்ன செய்வாங்க, மூக்கை எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்கலாம். அதுக்கும் நம்ம ஆன்மீக முத்தமிழர்கள் இயற்தமிழில் வாயும் வயிறுமா இருக்கான்னு சொல்லுவாங்க. இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் அர்த்தநாதீசருக்கும் பொருந்தும். முகத்தில் நாசியை கட்டிட்டு பார்த்தா மூக்கு பார்வை ஈர்ப்புத்தன்மை தெரியாது. ஆனால் பார்வை வந்து வெப்பக்காற்று, நாசி வந்து மூச்சில். இந்த அடிப்படையில் ஈர்ப்புத்தன்மையில் பருவத்துக்கு வந்தவர்கள், அதாவது பூநூல்னால் பருவத்துக்குரிய ஏழை பிடித்த ஆண்மகனும், பூ பெய்தால் என்றால் பருவத்திற்கு உரிய தன்மை உடம்பு பெற்றுவிட்டது, அண்டம் சார்ந்து பிண்டம் பெற்றுவிட்டது. இந்த ஆண்மகன் என்ற பூநூல் பெண்மகள் என்ற பூ பெய்தாளர்களுக்கு மனமாக்கவெல்லாம் அறநெறி முறையில் என்று சொல்வதைத்தான் பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் மூக்கு மூலியமாக இருப்பாங்க. விதண்டாவாதம் பண்ணுறவங்க பார்வை இல்லாதவங்க என்ன செய்வான்னு கேட்கலாம். அதுக்கும் வாயும் வயிறுமா இருக்கான்னு சொல்லுவாங்க. பார்வை இல்லாதவங்க அவர்களுக்கு வயிற்றுக்கு தேவையான இறையை அந்த வெப்பக்காற்றுடைய நாசியுடையவர்கள் அறக்கட்டளை, தானம், தர்மம், வழிபாடு இந்த அடிப்படையில் கொடுக்கும்போது ஈர்ப்புத்தன்மை, அதாவது அன்பு, பாசம், நேசம் அடிப்படையில் வாயும் வயிறுமா ஒருத்தரை பேசுகிற தன்மையில் இருக்குது. அதைத்தான் பார்வை இல்லாதவங்களை பார்வை இருக்கிறவங்கள் குருடராகவும் பார்வை இல்லாதவர்களை ஞானக்கண் உடையவர்கள் என்றும் ஆன்மீக முத்தமிழ் வழிபாட்டில் கணக்கிடப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு நாடகத்தமிழில் அன்புள்ள ரஜினிகாந்த் என்ற திரைப்படத்தில் பார்வை இல்லாத ஒரு சிறு குழந்தை காலில் கல் தட்டுப்பட்டானா அதை எடுத்து ஓரமாக போட்டு போயிடும், அது ஞானக்கண். அதே இது பல மடங்கு பருமன் உள்ள உசலமணி என்ற கதாநாயக பாத்திரம் அந்த கல்லை பார்த்து தட்டுனாலும் அதை எடுத்து போட மாட்டாங்க, அதே இடத்துல போட்டு போயிடுவாங்க. அப்போ கண்ணிருந்தும் குருடர்கள். ஆனால் பார்வை இல்லாதவர்கள் ஞானக்கண் மூலிமா நமக்கு தட்டின மாதிரி தான் அடுத்தவர்களும் தட்டும் என்பதை எடுத்து அன்புள்ள ரஜினிகாந்த் என்ற நாடகத்தமிழில் இந்த அடிப்படையில் தான்
வாயும் வயிறுமா இருக்கான்னா நம்ம பேசுகிற பேச்சு வாய். நம்ம உணவு கொடுக்கும்போது தான் அந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அர்த்தநாரீஸ்வரர் ஈடுபார்வை, அதாவது ஈர்ப்புத்தன்மை. அப்படி ஈர்த்தவர்கள் பார்வையற்றவர்களாக இருந்தாலும் இது எதுக்குன்னா விதண்டாவாதம் பண்ணுவாங்க. மூக்கு மூலியமா இருந்தால் தான் பொண்ணுன்னா, அப்போ பார்வை இல்லாதவன் என்ன செய்யணும்? விதண்டாவாதம். அவங்களுக்கும் எதிர்மறையாக சொல்லியிருக்கிறாங்க. வாயும் வயிறும்னா அன்பாக பேசினாலும் அவர்களுக்குரிய தேவைகளை, அதாவது வயிற்று உணவு பசியை தீர்த்து வைத்தாலும் ஈர்ப்புத்தன்மை ஏற்று இல்லற வாழ்க்கையில் பருவம் வந்தவர்கள், அதுதான் முக்கியம், அறநெறியில் சேர்த்து வைப்பது. இதைத்தான் மூக்கு மூலியமா இருக்கானும் விதண்டாவாதம் பண்ணுறவங்களுக்கு வாயும் வயிறுமா இருப்பாங்க என்று சொல்லுவாங்க. பார்வையற்ற கல்வி நிலையங்களுக்கு, அறக்கட்டளைக்கு பணிபுரிவோர்களுக்கு தான் இது புரியும். எல்லாத்துக்கும் புரிய வாய்ப்பு கிடையாது. காரணம், அங்கு உள்ளவர்கள் பார்வை தான் கிடையாது. அவர்களுக்கு ஞானக்கண் என்ற தனக்கு ஏற்பட்டது தான் பிறருக்கும் ஏற்படும் என்பதை உணர்ந்து தான் ஆன்மீக முத்தமிழர்கள் மூக்கு மூலியமா இருக்கார் என்றும் வாயும் வயிறுமா இருக்க என்று இசைத்தமிழிலும் இயல்தமிழிலும் நாடகத்தமிழிலும் சூட்சமமாக வரையறுக்கப்பட்டுள்ளது. அண்டம் சார்ந்த பிண்டம், பிண்டம் சார்ந்த அண்டம். ஒளியை வாங்கி மீண்டும் வளிமண்டலம், அதாவது வெப்பக்காற்று அடிப்படையில் ராகு பகவான், குளிர்காற்று அடிப்படையில் கேது பகவான், சுழற்சி முறையில் எதிரொலிப்பது ஆகாயம். இதேதான் மூளைக்கு தேவைப்படும் செயல்பாடுகள் சென்றடையாவிட்டால் எதுவும் சிறப்பாக இருக்காது. இதைத்தான் சிரசு பகுதியை விண்ணுக்கு ஒப்பிட்டார்கள். அண்டத்தில் பிண்டத்திலும் சிரசு என்பது விண். நிலம் நெளிவு, சுழிவு, மேடு, பள்ளம், பிளவு, மூடல், விரிவுத்தன்மை, சுருங்குதல், சுழற்சி, அளவீடு, வெட்டுதல், ஒட்டுதல், உயர்வு, தாழ்வு, தடுமாற்றம், தழும்பு, எலும்பு விகிதாச்சார அடிப்படையிலும் தசை அடிப்படையில் ஏற்படுவது நிலத்திலும் உண்டு, பிண்டத்தில் சதையிலும் உண்டு. இதைத்தான் தசைப்பகுதியை, பிண்டத்தை நிலம் என்று சொல்வார்கள். விண்ணுக்கு சிரசு, நிலம் என்பது தேகம், தசையுள்ள பிண்டம் பகுதி. மூணாவது நீர். உருளும் புரளும் உறையும் பீரிட்டும் கசடு உறையும் வெளியேறும் வளி மண்டல சுழற்சி. ராகு என்ற வெப்பக்காற்று, கேது என்ற குளிர்காற்று முறையில் வெப்பம் நீக்குதல், வெப்பம் சமச்சீர்படுதல். இந்த அடிப்படையில் இதயத்துக்கு உச்சி முதல் பாதம் வரை 5 படி அளவு குருதி நீர்த்தன்மையில் செயல்படுகிறது. அரைப்படி நீர் இதயத்தில் மீண்டும் உள்ளே சென்று வெப்பக்காற்று குளிர்காற்று அடிப்படையில் சுத்திகரிக்கப்படுகிறது. இதயத்தில் அரைப்படி குருதி நீர்த்தன்மை சுத்திகரிக்கப்படுகிறது. உச்சி முதல் பாதம் வரை 5 படி நீர் ஊந்து விசையாக, தெம்பூட்டல் விசையாக செயல்படுகிறது. குருதி என்பது நீர்த்தன்மை. சிரசு விண், நிலம் தேகம், குருதி நீர். 4வது நெருப்பு. அண்டத்தில் பிண்டத்திலும் சரி, அந்தந்த அளவீடுபடி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இத்தனை அளவு வெப்பம் பதிவாகியுள்ளது என்பார்கள். எல்லா இடத்துலையும் ஒரே அளவு வெப்பம் பதிவாகிருக்காதுன்பாங்க. கூடுனாலும் பாதிப்பு, குறைஞ்சாலும் பாதிப்பு. இதைத்தான் பனி, காற்று, மழை, கோடை என்று கணக்கிடப்படுகிறது அண்டத்தில். இதே இது பிண்டத்தில் ஜுரம், குளிர் ஜுரம், குளிர், இதை சமச்சீர் செய்யப்படுகிறது. நெருப்பு என்ற அடிப்படையில் 98.4 என்ற விழுக்காடு உடம்பில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெப்பம் இருக்கிறது. அண்டத்தில் நெருப்பு, பிண்டத்தில் சூடு. இதை ராகு கேது அடிப்படையில் கூடும்போது ஜுரமாகவும், குறையும் போது குளிராகவும், ராகு என்ற வெப்பக்காற்றும் கேது என்ற குளிர்காற்றும் நடுநிலைப்படும் போது குளிர் ஜுரம் என்றும் சொல்வார்கள். அண்டத்தில் தட்பவெப்பநிலை என்ற அடிப்படையில் விழுக்காடு சதவீதம் என்ற அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. அந்தந்த மாவட்டம், அந்தந்த மாநிலங்களுக்கு தவிர. பிண்டத்தில் 98.4 என்ற விழுக்காடில் வெப்பம் நெருப்பு 4 தன்மை. சிரசு விண்ணுக்கு, நிலம் தேகத்திற்கு, நீர் குருதிக்கு, நெருப்பு உடம்பில் வெப்பநிலை. 5வது ராகு என்ற வெப்பக்காற்று.
கேது என்ற குளிர்காற்று. இது வாயு. ஆக விண்ணுக்கு சிரசு, நிலத்துக்கு தேகம், நீருக்கு குருதி, நெருப்புக்கு வெப்பம். ராகு கேது என்ற வாயு பகவானுக்கு வெப்பக்காற்று, குளிர்காற்று. நுரையீரல், இதயம் சமச்சீர்படுவதற்கு. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளதும் அண்டத்தில். 98 புள்ளி குறைஞ்சால் குளிர் ஜுரம், கூடுனா ஜுரம். இதை வெளிப்படையாக சொன்னால் மனசுக்கு தெம்பூட்டும். ஆனால் ஒரு பொருளாதாரம் ஈட்டும் சிலர் என்ன உடம்புல வெப்பம், அதாவது பேச்சு வழக்கில் காய்ச்சல் 100 டிகிரி இருக்கும்பாங்க. அவங்களுக்கு உடம்புல வெப்பமே இல்லாத மாதிரியும் இப்போ தான் 100 டிகிரியும் உள்ளே வந்த மாதிரியும் சொல்கிறதுனால அவங்க மன உளைச்சல் ஏற்பட்டு பலகீனமாவார்கள். ஆனால் உண்மையிலேயே வைத்திய முறையில் உங்கள் உடம்புல ஏற்கனவே 98.4 வெப்பம் இருக்குது. இதில் 1.2 கூடி இருக்குது. இதனால தான் 98.28ங்கிறதுல 1.2 கூட்டும்போது 100 ஆகுது. அப்போ ஒரு இது கூடி இருக்குது. இதை குறைச்சிடலான்னு சொன்னால் அவங்களுக்கு அதுவே வைத்தியம். இதை பொருளீட்டும் சிலர், எல்லாரும் கிடையாது, சிலர் கூறுவார்கள் 100 டிகிரி வெப்பநிலை இருக்குது, காய்ச்சி வச்சுருக்கீங்களே அப்படின்னு. இதை கேட்டோடனே அவனுக்கு உடம்புல 100 டிகிரி அன்னைக்கு தான் வந்த மாதிரி மன உளைச்சலுக்கு விடுவாங்க. இதைத்தான் ஆன்மீக முத்தமில்ல, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, அதை சமம் செய்யலாம் என்று வாழ்வாதாரத்திற்கு அச்சுறுத்தலை முறியடிக்கவே கணக்கிட வரையறுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி 98.4க்கு கீழே 97 புள்ளி இருக்குன்னா என்ன இவ்வளோ உடம்பு குளிர்ந்துட்டு 97 தான் இருக்குது. 1 டிகிரி தான் குறைஞ்சிருக்கும். அதில் 98.4 வெப்பம் இருக்குது. அதில் 1 டிகிரி குறைஞ்சி 97 தான் வந்திருக்கு. இது குளிர் தான், இதை சமம் செஞ்சுக்கலான்னு சொன்னால் அது வைத்தியம். 97 புள்ளி குளிர் தான் இருக்குது, சூடே இல்லைன்னா அவன் உடம்புல அப்போந்தான் அந்த 97.4 வந்திருக்கிற மாதிரி பயங்காட்டுவதனால அதுவே மன உளைச்சல் ஏற்படும். இதுவும் சிலரால் தான் நிகழ்ப்படுகிறது. இதை உணர்ந்து தான் நம் ஆன்மீக முன்னோர்கள் அன்றே நீர், நிலம், காற்று, வாயு தன்மையில் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உயர்வு தாழ்வுகள் உண்டு, அதை சமம் செய்யலாம் என்பதை வைத்திய முறையிலும் வழிபாட்டு முறையில் கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதனை நாடகத்தமிழில் மதுரை வீரன் என்ற நாடகத்தமிழில் மக்கள் திலகம் அவர்கள் காவல் பணிக்கு போகும்போது வெளியில் மழை காலத்தில் மழையில் நனைய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் உடம்பில் குளிரும் வெப்பமும் சேர்ந்து குளிர்காய்ச்சல் வந்துடும். அதனால் அரசு பணியை முடிச்சிட்டு மக்கள் திலகம் வீட்டுக்கு வந்து படுத்திருப்பார். அப்போ அதர் தகப்பனாயிர NSK அவர்கள் வந்து பார்க்கும்போது மக்கள் திலகம் உடம்பு உதறதை பார்த்துக்கிட்டு போர்வையை எடுத்து மூடுவார். அப்போ தொட்டு பார்க்கும்போது உடம்பு சுடும். அப்போ NSK அவர்கள் சொல்லுவார்கள், உடம்பு சுடுது, சுடுற உடம்பு மேலே போத்தினோம்னா வெப்பம் எப்படி வெளியில் போகணும்னு போர்வையை எடுப்பார். அப்போ மக்கள் திலகம் குளிருது அப்படின்னு போர்வையை மறுபடியும் மூடுவார். அது எப்படி வெளியில் சுடுது உள்ளே குளிருதுன்னா இது என்னது அப்படிம்பார். இதைத்தான் குளிர்ஜுரம் என்பதை நகைச்சுவையில் கலைவாணர் அவர்கள் அன்றே மதுரை வீரன் என்ற நாடகத்தமிழில் கணக்கிடப்பட்டுள்ளனர். அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை. 98.4 கூடுனா 1 டிகிரி கூடுனாலும் ஜுரம், 1 டிகிரி குறைஞ்சாலும் குளிர், ரெண்டும் சேர்ந்து வந்ததுன்னா குளிர் ஜுரம். இதை சமன் செய்யலாம் என்பதற்காகத்தான் வைத்திய முறை. இதைத்தான் ஆன்மீக வைத்திய முறையில் வழிபாட்டு முறையில் கடைபிடிக்கப்படுகிறது. அந்தந்த மாதம், அந்தந்த பூஜை, அந்தந்த வாரம், அந்தந்த கிழமைகளில் அந்தந்த பிரசாதங்கள், வடிவங்கள், உருவங்கள் மாறுபட்டு திட, திரவ, வாயு தன்மையில் செம்பு, பித்தளை, ஈயம், கல் சட்டி, மண் பாத்திரம் என்ற உலோக அலோகங்கள் அடிப்படையிலும் வெப்பக்காற்று, குளிர்காற்று என்ற அடிப்படையிலும் உணவே மருந்து, அளவான உணவே மருந்து, அதிகமானாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற அடிப்படையில் அளவோடு செய்தால் உணவு மருந்தாகிறது என்பதை கணக்கிட்டு அண்டத்திலும் பிண்டத்திலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை ஆன்மீக வழிபாட்டில் வரையறுக்கப்பட்டுள்ளது. வாகனத்தில் போக்குவரத்தை தான் குடியாட்சியில் சாலை அனைவருக்கும் பொதுவாகத்தான் போட்டது. ஒரு தனிப்பட்ட கழகத்தின் அடிப்படையிலோ அலுவல் அடிப்படையிலோ கிடையாது.
அனைத்து மக்களும் 234 தொகுதியில் உள்ள மக்களிடம் வரி என்ற அடிப்படையில் சிறு சிறு தொகையை வைத்து அதை ஒரு குறிப்பிட்ட வரையறுக்க அடிப்படையில் பயணத்தின் தடமாக விண்வெளியிலும் கடல் வழியிலும் தரை வழியிலும் மார்க்கம் என்ற போக்குவரத்து உருவாக்கப்படுகிறது. இதில் யார் வேணாலும் எப்படியும் போனாலும் ஒரு கோட்பாடு இல்லாமல் இருந்ததுன்னா உயிர் சேதம் ஏற்படும். பொருள் சேதத்தை சமன் செய்யலாம், ஆனால் உயிர் சேதத்தை சமன் செய்ய முடியாது. இதற்காகத்தான் தலைக்கவசம் அணிய வேண்டும், இடதுபுறமாக செல்ல வேண்டும், வலதுபுறமாக வாகனங்களை முந்த வேண்டும், வளைவான பகுதி, பள்ளமான பகுதி, இருப்பு பாதை உள்ள பகுதி, இருப்பு பாதை மூடல் இல்லாத பகுதி, இருப்பு பாதை பாலம் உள்ள பகுதி, நீர்வழி பகுதி என்று குறியீடுகளாக பயன்படுது. இதை உணர்ந்து செயல்பட்டால் உயிருக்கு பாதுகாப்பு. நம்ம வரி பணத்தில் தானே போடுறாங்க, நம்ம என்ன போகலாம்னு ஏருக்கு மாறாக எதிர்வினையாக செயல்பட்டால் உயிர் சேதம் அவர்களை விட்டும் இல்லாமல் அவர் எதிர்முனையில் வரும் வாகனத்தில் உள்ள எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிக அளவில் ஏற்படும். இதை யாரையும் அடிமைப்படுத்துவதோ உயர்வு தாழ்வு என்ற அடிப்படையிலோ இருக்கக்கூடாது என்பதற்காக தான் போக்குவரத்து விதி. ஆன்மீகத்தில் சொன்னது தான் கோட்பாடு, முடியாட்சியில் சொன்னது தான் நிபந்தனை, குடியாட்சியில் சொன்னது தான் சட்டம். பேர் தான் மாறல ஒழிய புராணத்தில் சொன்னது தான் முடியாட்சி, முடியாட்சியில் சொன்னது தான் குடியாட்சி. அதை மீறி செயல்பட்டதாக மனுநீதி சோழன் என்ற வரலாற்று பதிவு. தாம் பையனே தவறு செய்தாலும் போக்குவரத்து அடிப்படை அதே தண்டனை வழங்கப்பட்டது. குடியாட்சியிலையும் விதிமீறல் கூடாது என்பதற்காகத்தான் உயிர் சேதம் ஏற்படக்கூடாது என்ற அபதாரம் என்பதை விதிக்கப்படுகிறது, தண்டனை என்பதை விதிக்கப்படுகிறது. பேர் தான் மாறுதே ஒழிய உலோக அளவுகள் சேர்ந்ததை அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில், வேற்றுமையில் ஒற்றுமை. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். எனது சொந்த வாகனம் தானே, நான் வலது பக்கம் போனானே இடது பக்கம் போனானன்னு எல்லாருமே போனால் நேர்வினை எதிர்வினையாகவும் எதிர்வினை நேர்வினையாகவும் செயல்பட்டு உயிர் பலிகள் அதிகம் நடக்கும் என்பதற்காகத்தான் அந்தந்த கோட்பாடுபடி அந்தந்த காப்பகங்கள், அந்தந்த வளைவுகள், அந்தந்த குறியீடுகள், அந்தந்த நிபந்தனைகள், அந்தந்த உபகரண ஆலோசனை கூட்டம், உபகரணங்கள் அணிவது, உபகரணங்களை சேகரிப்பது, விபத்து காலங்களில் சமம் செய்வதற்கு திட திரவ வாயுத்தன்மையில் உபகரணங்களை சேமிப்பது என்ற கோட்பாடுகள் போக்குவரத்து என்ற விதிமுறைகள். இது யாரையும் கட்டுப்படுத்தவோ அடிமைப்படுத்தவோ கிடையாது. நமக்கு ஏற்பட்டது தான் நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்பட்டது தான் பேர பிள்ளைகளுக்கு என்ற கோட்பாடை ஆன்மீக முன்னோர்கள் கண்டுபிடித்தது. புராணத்தில் சொன்னதான் முடியாட்சியில் சொன்னதான் குடியாட்சி. பேர் தான் மாறி இருக்க ஒழிய செயல்பாடுகள் எல்லாம் பகவத்கீதையில் சொன்ன ஒன்று தான். மாற்றம் ஒன்றே நிரந்தரம். ஆன்மீக முத்தமிழில் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். நீர்வழி பயணத்தில் அந்தந்த தேசத்துக்கு வரையறுக்கப்பட்ட போக்குவரத்து பயண தடங்கள் அதை மீறி செயல்பட்டால் கட்டுப்படுத்தக்கூடும் என்பதற்காகவா சுழல் உள்ள பகுதி, பாதுகாப்பான பகுதி, தற்காப்பு பகுதி, எல்லை மீறி போகக்கூடாது என்ற நீர்நிலை கட்டுப்பாடுகள். வான்வெளியில் வெப்பக்காற்று அடிப்படையிலும் நீர்நிலையில் கேது அடிப்படையிலும் கணக்கிடப்படுகிறது. பேர் தான் மாறி இருக்க ஒழிய நம் முன்னோர்கள் சொன்ன ராகு கேது தான் புராணத்தில் வெப்பக்காற்று குளிர்காற்று முடியாட்சியில் தாழ்வு மண்டலம் உயர்வு மண்டலம் என்ற பெயரில் குடியாட்சியிலும் பேர் தான் மாறி இருக்க ஒழிய ஆன்மீக முத்தமிழில் சொன்னது தான் மீண்டும் மீண்டும் தமிழ் மீதும் பற்று வேணும், ஆன்மீகத்தை மீதும் பற்று வேணும். விரும்பி செஞ்சால் தான் எதையும் சிறப்பாக செய்யணும். விரும்பாமல் செஞ்சால் இழப்பீடு அவர்களுக்கு மட்டும் ஆகாது, அவரை சார்ந்த உயிரினங்களுக்கும் சேரும் என்பதற்காகத்தான் கோட்பாடை தவிர யாரையும் அடிமைப்படுத்துவதில்லை. ஆன்மீக முத்தமிழில் பிண்டத்தில் வாயுத்தன்மையில் உருவாக்கப்படும் இடியாப்பம் பிட்டு, இது நீர் கலந்து உண்டால்தான் குரல்வளை என்ற பயணம் தடையின்றி செல்லும். ஏன் புட்டு தானே, எங்கள் வீட்டு புட்டு தானே, அது என்ன செய்ய போகுதுன்னு கோட்பாடுகளை மீறி புட்டுக்களை வெறும் வழியில் தொன்னால் குரல் வளையில் போது அடைப்பு ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்படும்.
அதே சமயம் நீர்த்தன்மையிலான உணவுகள் மழை காலத்தில் புளிப்பு சேர்க்கக்கூடாது. கோடை காலத்தில் புளிப்பு சேர்க்கலாம். அது நம்மளை என்ன செய்யும்? என் வீட்டு புளிப்பு தானே, நான் மோர் குடித்தா என்ன, நீர் ஆகாரம் குடித்தாரன்னு குளிர்ந்த நேரத்தில் புளிப்பு சேர்த்தா உடம்புல கை கால் உதறல் வலிப்பு ஏற்படும். கோட்பாட்டுக்கு உட்பட்டு தான் வாயுத்தன்மை, திரவத்தன்மை, திடத்தன்மை பொருள். இட்லி திடப்பொருள் தான், மென்மையாக தான் இருக்கும். அதுக்கு தண்ணியும் சேர்க்க வேண்டாம், வாயுவும் சேர்க்க வேண்டாம். அதுக்குன்னு அளவுக்கு மீறி நல்லா இருக்குன்னு தின்னா அதுவே உடல் பாதைகள். ஆகவே பயணம் என்பது திட திரவ வாயுத்தன்மையில் சமச்சீராக இருந்தால்தான் பயணம் சீராக செயல்படும். உணவு பாதை அடைப்பு ஏற்படாது. அண்டத்திலும் சரி, பிண்டத்திலும் சரி. கோட்பாடுகள் என்பது அனைவருக்கும் சமமாகத்தான் உள்ளது. இதற்கு உயர்வு தாழ்வு என்ற பேதம் கிடையாது. அந்தந்த தொழில் புரிவோருக்குத்தான் அந்தந்த கோட்பாடுகள் புரியும். அனைவருக்கும் தெரிய வாய்ப்புகள் கிடையாது. அண்டமும் பிண்டமும் வேற்றுமையில் ஒற்றுமை. வேளாண்மை துறையில் கூட நீரை நெற்கதிருக்கு தேவைப்படுகிறது. இருந்தாலும் அளவுக்கு மீறி தின்றால் அழுகி சேதாரம் ஏற்படும் என்பதற்காக குறிப்பிட்ட அளவு வடிய வைப்பார்கள். ஏன் பயிர் தானே, என் பயிர் நல்ல தண்ணியை தாங்குன்னு நீரை நிப்பாட்டி வச்சா வேளாண்மை உற்பத்தி தடைப்படும். ஆகவே வெப்பக்காற்று என்றும், குளிர்காற்று என்றும், நீர்நிலை என்றும், வாயு என்றும், திட திரவ தன்மை என்றும் சமமாக செயல்பட்டால் தான் வாழ்வாரம் மேம்படும் என்பதற்காகவே கோட்பாடுகள். யாரும் அடிமைப்படுத்துவதும் கிடையாது, பிரிவினையும் கிடையாது, பேதங்கள் கிடையாது. ஆன்மீக முத்தமிழர்கள் செய்தது தான் முடியாட்சியில் செய்தது தான் குடியாட்சி. பேர் தான் மாறுபடுத ஒழிய செயல்பாடு எல்லாம் ஒன்று தான். ஆன்மீக முத்தமிழ்.